அனைவருக்கும் வணக்கம். குறளியல் குறளியல் பாடவேளையில் இன்று திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பொருளியல் கருத்துகள் குறித்து காண்போம். திருக்குறள் தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழில் மிகச் சில சொற்களிலான கவிதை வடிவம் குறள் வெண்பா ஆகும். மிக விரிந்த உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக இலக்கிய அரங்கில் முதலில் வள்ளுவரே செய்து காட்டினார் எனலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பு முதல் மெய் உணர்தல் வரை வள்ளுவர் மண்ணுக்கும் விண்ணுக்குமான சிந்தனைகளை தம் அளவி சிறிய நூலில் பொறிந்து வைத்துள்ளார். வள்ளுவரது காலம் பல்வேறு அறிஞர்களால் கிமு முதல் நூற்றாண்டில் இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை அறுதியிடப்படுகிறது. பொருளியல் கிரேக்க சொல் எக்கோ என்ற அடிச்சொல்லில் இருந்து எக்கனாமிக்ஸ் என்ற சொல் உருவானது. இச்சொல்லுக்கு குடும்ப நிர்வாகம் என்று பொருள். கிரேக்க சொல்லும் திருவள்ளுவர் பொருள் பற்றி குறிப்பிடும் சொல்லும் ஒன்றாகவே காணப்படுகிறது. திரைகடலோடி திரவியம் தேடு என்பது அவை வாக்கு. இத்தகைய பல மொழிகள் ஒவ்வொன்றும் பழமையான மொழிகள் மட்டுமன்று, ஒவ்வொன்றும் அனுபவ மொழிகள். வாழ்க்கை அனுபவங்கள் ஆனது அனுபவங்கள் தான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றன, பொருள் நிறைந்ததாக மாற்றுகின்றன. பொருளின் இயல்பு. பொருள் மனிதனுக்கு மதிப்பை தருகின்றது. சமுதாயத்தில் பொருள் படைத்த மனிதர்களையே மதிக்கின்றனர். பொருள் இல்லாதவர்களை யாரும் மதிப்பது இல்லை. பொருள் சேர்ந்தாரை உயர்வடைய செய்கின்றது. ஒன்றுமே இல்லாத மனிதர்களையும் ஒரு பொருட்டாக மதிக்கின்ற அளவிற்கு உயர்த்தும் தன்மை கொண்டதாக விளங்குகின்றது. பொருளின் எத்தகைய தன்மையினை பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருக்குறள் குறிப்பிடுகின்றது. பொருள் இருப்பவனையே இவ்வுலகம் மதிக்கும். பொருள் வளம் இல்லாதவனை அவன் நல்ல பண்புள்ளவனாக இருந்தாலும் அனைவரும் இழிவாக நடத்துவர். அதனால் பொருளின் அருமை அறிந்து அனைவரும் நல்வழியில் பொருளீட்ட வேண்டும் என்பதை இல்லாரை எல்லாரும் இல்லவர், செல்வரை எல்லாரும் செய்த சிறப்பு என்று திருக்குறள் குறிப்பிடுகின்றது. எனவே மனிதனை சமுதாயத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள ஒருவனாக மாற்றும் ஒன்றை பொருள் என்று பொருளின் இயல்பினை வரையறுக்கின்றார் வள்ளுவர். பொருள் ஈட்டும் முறை. பொருள் அற்றவரை இச்சமுதாயம் ஒருபோதும் மதிப்பதில்லை என்பதால் பொருள் நிறைய சேர்க்க வேண்டும் எனும் எண்ணமுள்ள உலக மக்களுக்கு வள்ளுவர் சில விதிமுறைகளை, சட்டங்களை வகுத்து தருகின்றார். நேர்மையான வழிகள் அன்றி தீய வழிகளில் ஒருபோதும் செல்வ சேர்த்தல் ஆகாது. அதனை கட்டாயம் நீக்கிவிட வேண்டும். இதனை அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் என்கிறார். அன்பின் வழியாலும் அருளின் வழியாலும் ஒரு மனிதன் சேர்த்து வைக்காத பொருளானது அம்மனிதனுக்கு அவன் வழி தோன்றலுக்கு தீரா இடும்பை தருவதாகும். ஒருவேளை அப்படி சேர்த்த பொருளாய் இருந்தால் அது தீக்கு இரையாகி விடுதலும் கூடும். அவ்வாறும் இல்லையெனில் அவன் நல்லவனா தீயவனா என்று அவனது மக்கள் அடையாளம் காட்டுவர். இதனையும் வள்ளுவர் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று கூறுகின்றார். அன்பின் வழியாக உலக மக்கள் வாழவும் அன்பே உயிர்நிலையாக கொள்ளவும் வேண்டுமெனில் நேர்வழியில் பொருளீட்ட வேண்டும் என வள்ளுவம் உலக மக்களை அழைக்கின்றது. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நேர்வழியில் வந்த பொருளானது அன்பினையும் அறத்தினையும் வளர்க்கின்றது. தீமையால் சேர்க்கப்பட்ட பொருள் இந்த இரண்டனையும் இழக்கச் செய்கின்றது. தீதின்றி வாரா பொருளை வள்ளுவம் வரவேற்கிறது. பிறரின் அழிவிலும் அழுகையிலும் பெற்ற பொருளை வெறுத்து ஒதுக்குகின்றது. பொருளின் பயன். ஒருவன் வாழ்வில் ஈட்டிய பொருளை 4ஆக பகுத்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திற்கு 2 பங்கும், ஏழை எளியவர்களுக்கு 1 பங்கும், தன் செலவுகளுக்கு 1 பங்கும் என 4 வகையாக பிரிக்க வேண்டும் என்பது ஓர் தத்துவம். யாரும் இதனை ஒருபோதும் உணர்வதில்லை. காரணம் அலட்சிய போக்கும் சமுதாயத்தை பற்றிய அக்கறையும் மனிதனே மென்மையுமே ஆகும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்கிறார் வள்ளுவர். பயன் தரக்கூடிய சிறந்த மரமானது
யாவருக்கும் பயனளிக்கும் வகையில் ஊரின் நடுவிலேயே அமைய வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. ஓர் அக்ரிணையான மரத்திற்கு இந்நிலை ஆறறிவு படைத்த மனிதன் இதனை பின்பற்ற வேண்டுமல்லவா? நாம் தேடிய செல்வத்தை பிறருக்கு ஈத்துவக்க வேண்டும். ஈத்துவக்கும் இன்பமே வாழ்வின் பெரும் பேரின்பமாகும் என்கிறது வள்ளுவம். புகழ் வாழ்வு. புகழோடு வாழ வேண்டும். தோன்றின் புகழோடுதான் தோன்ற வேண்டும். இல்லையெனில் தோன்றி பயனில்லை எனவும் வள்ளுவம் பகர்கின்றது. பயன் வாழ்க்கை பிறரிடத்து இன்முகத்துடன் பொருள் ஈயவும் குரல் கூறும் முறைகள் பல உள்ளன. செல்வம் பொருள் என்பது எவரிடத்தும் நிலையில்லாதது. செல்வம் சகடத்தால் போல வரும் என்பது பழமொழி. இளமை நில்லா, யாக்கை நில்லா, வானலாவிய வளம் பெறும் செல்வமும் இல்லா. ஆகவே பொருளை காத்து வைக்கலாமே ஒழிய பயனற்று போகுமாறு செய்தல் ஆகாது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை வீட்டு என்கிறது வள்ளுவம். தான் சேர்த்து வைத்த பொருளை பிறர்க்கு அளித்து அதனை பெறுபவர்களின் முகத்தில் காணும் இன்பத்தை பார்த்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் வாழ்வே ஒருவன் புகழுக்குரிய உண்மையான வாழ்க்கையாகும். அளவறிதல். முயன்று பொருள் தேட வேண்டும். முறையாக தேட வேண்டும். அவ்வாறு தேடப்பட்ட பொருள் சிக்கனமாக பயன்படுத்தப்படவும் வேண்டும். சிக்கனம் இழந்த குடும்பம் பொருளாதாரத்தால் நலிவடையும். நாடு தன் வலுவிழக்கும். உலகத்தால் இழிவாக பேசப்படும் நிலையில் வரும். இதிலிருந்து மீள வள்ளுவர் எச்சரிப்பு செய்கின்றார். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. கொடுப்பவர் பெறுபவர் இருவருடைய தன்மையையும் கருத்தில் கொண்டு பொருள் வழங்கல் வேண்டும். ஆற்றில் இட்டாலும் அளவோடு இடு என்பது பழமொழி. வள்ளுவரும் இதனை வலியுறுத்துகின்றார். அவ்வாறு கடைபிடிக்காதவன் வாழ்க்கை இருப்பது போல் இருந்தும் இல்லாமல் விரைவில் போய்விடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும் என்பது குறள். பொருள்வளம் நிறைந்த நாடே முழுமையான நாடு. வள்ளுவரின் நோக்கில் தன்னிறைவு படைத்த வளநாடே உரிமை நாடு. பிற நாட்டை எதிர்நோக்கும் நாடு நாடு அன்று. இதனை நாடு என்ப நாடா வளர்த்தன் நாடு அல்ல, நாடா வளர்ந்தரு நாடு என்கிறார் வள்ளுவர். இன்றைய பொருளியலும் தன்னிறைவு பெற்ற நாடே வலிமை பொருந்தியது என கருதுகின்றது. பொருளை பகிர்ந்து கொடுத்தல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இக்குறட்பாவில் திருவள்ளுவர் பொருள் பற்றிய தம் அரிய கருத்தினை தெளிவாக எடுத்து கூறுகிறார். தேடிய பொருளை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் காப்பாற்ற வாழும் நெறியே சிறந்த நெறியாகும். மேலும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம் மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும். எனவே அதை காட்டிலும் நன்மை தருவது வேறில்லை என கூறியுள்ளார். நன்றி.